ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆட்டு நெஞ்சு எலும்பு. இது வந்து நல்லா காரசாரமாக நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கறியை வெட்டிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் வெட்டியிருக்கேன். சின்னசும் இல்லாமல் நல்லா பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக வெட்டி எடுத்திருக்கேன். சிம்பிளாக இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஆட்டுக்கறி வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சைஸில் நான் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இது வந்து 1/2 கிலோ மட்டன் பாருங்கள், நல்லா பீஸ்லாம் சூப்பராக கழுவி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வேக வச்சுக்கணும். நம்ம வந்து வறுக்க தான் போகிறோம், அதனால் நம்ம வேக வச்சுட்டு வறுத்தா சீக்கிரமாக வறுத்தரலாம். மட்டன் வந்து குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பியூர் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக தேவையில்ல, கறி வறுக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கறி வந்து ஹையில் 3 விசிலும் சிம்மில் 3 விசிலும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். கறி நல்லா வெந்துடும். மிக்சியில் சில பொருட்களை அரைச்சிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்னசாக 10 பீஸ் துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25 வெங்காயம் இருக்கும். அதையும் அதே மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். அவ்வளோதான், நம்ம கறி வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்குறோம், அதனால் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கினா போதும். பச்சை மிளகா வந்து 2 கட் பண்ணி 1 சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை கூடவே அந்த அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இல்லைனா பச்சை வாசனை அப்படியே இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை இதுவும் போகட்டும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தது சேர்த்துக்கினேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்தோம்ல மட்டன், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், மட்டன் நல்லா ஒரு 3 நிமிஷம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கினேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கல, கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுக்க போகிறேன்றதுனால நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துக்கினேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே மட்டனில் வேக வைக்குள்ளே போட்டிருக்கு, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வச்சு இன்னும் ட்ரை ஃப்ரையாக ஆக்க போகிறேன். உங்களுக்கு இதே கிரேவி வேணும்னா நீங்கள் இதோட கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். அருமையான ஒரு டேஸ்டியான சிம்பிளான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.